நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மள உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவோம், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம், பாருங்க. கடகராசி என்பர்களே, இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள். கடகராசியை பொறுத்தவரையிலும் பல சோதனைகள், பல வேதனைகள் எல்லாத்தையும் கடந்துதான் இப்போ கடகராசி ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. படிப்படியான முன்னேற்றங்கள். கடகராசியை பொறுத்தவரையிலும்
உங்க ராசியில தான் இத குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகிறது. நான் சும்மாவது அதிர்ஷ்டம் ஏற்படும், பணம் வரும், யோகம் வரும், நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஏமாத்த விரும்பல. எனக்கு தெரியும் நிச்சயமா கடகராசி என்பர்கள் ஒரு பிசினஸை செட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு இன்கம் செட் பண்ணிக்கிறதுக்கு, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 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 இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டெபிளா ஒரு இன்கம் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு ஜாபை ஸ்டேபிளா கிரியேட் பண்றதுக்கு, அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டேபிளா ஸ்டாண்டர்டான ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றதுக்கு நிச்சயமா கடகராசி என்பர்கள் எந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் ராத்திரி கூட 1 மணி 2 மணி வரலும் கூட தூங்காம 20 மணி நேரம் கூட உழைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை நாம பார்க்கிறோம். மெயினா கடகராசி அன்பர்களுக்கு என்னதான் நீங்க மட்டும் உங்க வேலையை செஞ்சாலும் எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. எதிரிகளுடைய தாக்குதல்கள். ஏன் எதிரி அதிகமா அடிக்கிறான்? அப்ப உங்கள்கிட்ட விஷயம் இருக்குன்னு அர்த்தம், நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்கள்கிட்ட தர்மம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, திறமை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை ஸ்பாயில் பண்ணணும், இதை டேமேஜ் பண்ணாதான் எதிரி ஜெயிக்க முடியும். அப்ப ஒருத்தர் எதிரி தாக்குறான்னு சொன்னா அவன்கிட்ட விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எதிரிகளுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, படிக்கிற இடத்துலயா இருக்கலாம், வேலை செய்யற இடமாக இருக்கலாம், மெயினா ஸ்கூல்ல போகக்கூடியவங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் சண்டை போட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? போற இடங்கள்ல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், தகாத உறவுகளாக இருக்கும், தேவையில்லாத நட்புறவுகளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அப்ப படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது காலேஜஸ் போகக்கூடிய இடங்களாக இருக்கலாம், மெயினா படிப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள், அங்க தகாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல. இப்போ ஒரு அரசு அதிகாரி நம்மகிட்ட வந்தார், சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி. அவங்க பாருங்க, அவங்கள டம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எடுத்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டு, இவருக்கு எந்த ரிப்போர்ட்டும் பண்ணாதீங்க, அவருக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பெரிய இன்சல்ட்டிங்கா போயிடுச்சு. நேரடியா டைரக்டர்கிட்ட பண்ணிட்டு இருந்தவரை தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணு, இவரு வாங்கி போய் என்கிட்ட கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. ரொம்ப மனக்குமரலோடு நம்ம கிட்ட வந்தார், வாராகிட்ட வந்தாங்க. அப்போ ஒரே ஒரு இடத்துல அவங்களுக்கான தர்மங்களை செய்ய வச்சு அற்புதமா இன்னைக்கு திரும்பவும் அதே ஸ்தானத்துல போய் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், மெயினா ஜாப்ல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், இன்னும் சொல்லப்போனா கடகராசி என்பவர்களே தொழில் போட்டிகள், குடும்பத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், அதே போல வேற மறைமுகமான உறவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், கணவனுக்கு தெரியாம அல்லது மனைவிக்கு தெரியாம வரக்கூடிய தவறான உறவுகள். அப்ப கடகராசி என்பவர்களை இந்த மாதிரி மறைமுகமான நேர்முகமான கஷ்டங்கள் இருக்குமேயானால், பிரச்சனைகள் இருக்குமேயானால், மன நிம்மதி இல்லது சாமி, மனசு கஷ்டமா இருக்குதுங்க சாமின்னு கஷ்டப்படக்கூடிய கடக ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசத்திலிருந்து செய்த பாவம் தர்மம் செய்தால் கர்மம் குறையும் என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாய்.